வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 2026 மார்ச் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம் என் அன்புக்குரிய நேயர்களே. காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசி எனும் அந்த பெருங்கடலில் பயணிக்கும் என் பாசத்திற்குரிய உறவுகளே, ஆசைகளை சுமந்து கொண்டு தெரியும் அன்பு உள்ளங்களே, அது நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை பார்ப்போம். கடந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சந்தித்த அந்த இருண்ட நாட்களை நினைத்து பார்க்கிறேன். மனம் மிகவும் கனமாக இருக்கிறது. சுற்றியிருப்பவர்கள் யாரும் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அந்த தனிமை. கவலைப்பட வேண்டாம். உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறையருள் வேண்டும் நண்பர்களே. உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காத போது ஏற்பட்ட அந்த மென்மையான வலி, அதையும் அறிவேன். இரவில் தலையணையை நனைக்கும் அந்த ஒரு துளி கண்ணீர் உங்கள் பலவீனம் அல்லது, மாறாக அது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஆழமான நேர்மையின் அடையாளம் நண்பர்களே. காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் என்பது மட்டுமல்ல, சனி பகவானின் வீடும் கூட. யாரிடமாவது முறையிடலாம் என்றால் கூட நம்மை பார்த்து பலவீனர் என்று நினைத்து விடுவார்களோ என்று நீங்கள் படும் வேதனை வேண்டாம் நண்பர்களே. எப்பொழுதும் கும்பம் என்றாலே கடவுளின் அருள் பெற்ற நீங்கள், தெய்வப்பணி செய்யவே பிறந்த நீங்கள், இறைவனை நினைத்தால் போதும், கோயிலுக்கே போக வேண்டாம், கடவுள் உங்களிடம் வருவார். உங்களுக்கு அந்த துயரத்தை சுமந்து கொண்டே வெளியே சிரித்த முகமாக நடித்த அந்த தருணங்கள், தைரியமாக இருங்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அது சரியாகிவிடும். பிப்ரவரியின் அந்த சோதனையான கிரக நிலையில் இப்போது விடைபெற்று உங்களுக்கு ஒரு புதிய விடியலையும் நம்பிக்கையும் விதைவிக்க தயாரிவிட்டது நண்பர்களே. நீங்கள் இனி தனி ஆள் இல்லை. அந்த காலம் மாற்றமும் இறைவனின் அருளும் உங்கள் கரம் பிடிக்கப் போகிறது. அந்த பொற்காலம் எப்படி தொடங்குகிறது என்பதை இதோ அன்போடு விளக்குகிறேன் நண்பர்களே. கும்பராசி நேயர்களே, என் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்கள் காற்று ராசியை சேர்ந்தவர்கள். மற்றவர்களுக்காக வாழும் தியாகம் உள்ள கொண்டவர்கள் நீங்கள். இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். 2இல் சனி இருப்பது குடும்ப சுமையை கூட்டலாம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அவர் உங்கள் ராசிநாதன் என்பதால் உங்கள் கையில் பணப்புழக்கத்தை நிச்சயம் தருவார். கடந்த காலங்களில் பணத்திற்காக யாரிடமாவது கையேந்திருந்தால் அந்த நிலை இப்போது மாறும் நண்பர்களே. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பது என்பது வறண்ட நிலத்தில் பெய்யும் மழை போன்றது நண்பர்களே. 5இல் குரு இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் வீட்டின் கதவை தட்டப் போகிறது. உங்கள் ராசிக்குள்ளேயே, அதாவது உங்கள் ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சதயம் 3இல் இருக்கின்றார். ஜென்மராக இருப்பதால் சில நேரங்களில் இனம் புரியாத பயமோ குழப்பமோ வரலாம். ஆனால் ராகு சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்களை ஒரு புத்திசாலியாக உலகிற்கு அடையாளம் காட்டுவார் நண்பர்களே. யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடித்து அனைவரும் ஆச்சரியப்படுத்துவீர்கள். உறுதியாக எப்பொழுதும் உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களை கைவிடாது நண்பர்களே. 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கின்றார். 7இல் கேது இருந்தால் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அன்பினால் மட்டுமே அந்த பிணக்குகளை தீர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கதவை தட்டும் நண்பர்களே. வேலையில் இருந்து நெருக்கடிகள் குறைந்து மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும்.
தொழில் செய்பவர்களுக்கு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி லாபத்தை பெறுவீர்கள். பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். ஆனால் வரவுக்கு மேல் செலவு செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். திருமணத்திற்கு காத்திருக்கும் உங்கள் கும்பராசி இளைஞர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வரன் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரி இருந்த உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள். இருப்பின் கண் மற்றும் பல் சம்பந்தமான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரகசிய ஞானம் இருக்கிறது நண்பர்கள். உங்கள் மன உறுதியை மட்டும் யாரிடம் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்கள் உள்மனம் உன்னால் மட்டும் என்று சொல்லும். அது நன்றாக உங்களுக்கே தெரியும். வெற்றிக்கான பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஹனுமான் சாலியை கேட்பது அல்லது பாராயணம் செய்து உங்கள் பயத்தை போக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரா அர்ச்சனை செய்யுங்கள். ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா அல்லது நோட்டு புத்தகங்கள் தானம் செய்வது உங்கள் ராசிக்கு மிக சிறந்த ஞானத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரும். கும்பராசி நேயர்களே, புயல் ஓய்ந்த பிறகுதான் கடல் ஆழமாக இருக்கும். புயல் ஓய்ந்த பிறகுதான் கடல் அழகாக இருக்கும். உங்களுக்கான அமைதியும் அழகும் நிறைந்த பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி உங்கள் வசம். நண்பர்களே, கும்பம் என்றாலே இறையருள் என்று அர்த்தம். எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை சாதிக்கும் தன்மையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நன்னாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களை நான் பார்க்கின்றேன். நம்பிக்கையோடு இருங்கள். நன்றாக இருப்போம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.